சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஆடவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் தோழன் ரதன். ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் உங்கள் அனைவரை சந்திப்புறேன். ஒரு தனிப்பட்ட வேலைப்பளக்கள் காரணங்களாக தொடர்ச்சியாக வீடியோ தர முடியலை. அதுக்கு ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாரிடமும் இந்த வீடியோவிலும் ஒரு முக்கியமான விஷயந்தான் பார்க்க போகிறோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய பதவி விலகல் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பதவி விலகியதுக்கு அப்புறமா என்ன செய்ய போகிறார், சாப்பிடுவதற்கு என்ன செய்ய போகிறார், அவருடைய அடுத்த கட்ட அரசியல் என்ன, இவர் இனி மாகாண சபை நடக்குமா நடக்காதா, மாகாண சபையில் நடந்தால் வெல்லுவாரா, இப்படிப்பட்ட பல்வேறு பேசு பொருள் சமூக ஊடகங்களில் இப்போ அளவுக்கு அதிகமாக இருக்குது. சரி, இவைகள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோக்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு முதல்ல வாரீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு ஒரு சந்தோஷமாக அமையும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னராகவே அவர் பாராளுமன்றத்தை விட்டு விலகை சகோதரி கௌசல்யா அவர்களிடம் அந்த பதவியை கொடுத்து விட்டு தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நோக்கி பயணமாவதற்கு தயாராகி கொண்டு அது சமூக ஊடகங்களில் பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்களை சொல்கின்ற விஷயமாக இருக்குது. அதாவது குறிப்பிட்ட காலம், அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய 5 வருட கால பகுதிகள் முடிவடைவதற்கு முன்பதாகவே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தை விட்டு விலகி போகிறார். பாராளுமன்ற உறுப்புரிமையை விட்டு போகிறார். இதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, அவருடைய அடுத்த அரசியல் நகர்வுகள் என்ன, இவர் எப்படி அரசியல் இல்லாமல் அடுத்த கட்டமாக சாப்பிடுவதற்கு என்ன செய்ய போகிறார், இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் சமூக ஊடகங்களில் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. இதில் இன்னும் நீங்கள் சமூக ஊடகத்தில் தொடர்ச்சியாக பயணிப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் ஒன்று என்னென்று சொன்னால், இப்போ ஒரு சில அரசியல் கட்சிகள் அல்லது ஒரு சில பணக்காரர்களினுடைய புகைப்படங்களை வைத்துக்கொண்டு இவர் அடுத்த கட்ட மாகாண சபை தேர்தலுக்கு வருவாரா, மாகாண சபை தேர்தலில் இவர் போட்டியிடுவாரா, இவர் வந்தால் வெற்றி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியன் ஐயாவுடைய பெயர், பெரிய ரிக்ஷாவினுடைய முதலாளி பாஸ்கரன் அவர்களுடைய பேர், அதே மாதிரி சைக்கிள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்களுடைய பேர், சுமந்திரனுடைய பேர், இப்படி இவைகளை பலரும் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களிட்டு தங்களுடைய கருத்துக்களை கேட்குறோம் அல்லது தங்களுடைய கருத்து கணிப்பை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த இடத்துல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அண்மையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வுகளில் இந்த பாதிக்கப்பட்ட முஸ்லீம் சகோதரிகளினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தை தொடர்ச்சியாக பேசியிருந்தார். அதுக்கப்புறமா அந்த வாரம் அதுக்கு தொடர்ச்சியாக அவர் பேசியது மட்டுமில்லை, அவர் பெரிய ஒரு பேசு பொருளாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இருந்தது மட்டுமில்லாமல் முஸ்லீம் மக்களிடையே பெரிய ஒரு பேரை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற பேரும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கிடைச்சிருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம் மக்கள் மட்டுமன்றி சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருமே இப்போ தேடுகின்ற ஒரு உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். இப்போ இதில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய இந்த பதவிக்காலம் அடைவதற்கு முன்பதாக 2 வருடங்களுக்குள்ள அவர் பதவி விலகிறார். அதுக்கப்புறமா சகோதரி கௌசல்யா இங்கே இந்த இடத்தை நிரப்புவதற்காக, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக பாராளுமன்றம் செல்கிறார். இவர்களுடைய கருத்துக்கள், அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய கருத்தும் சகோதரி கௌசல்யாவினுடைய கருத்தும் கிட்டத்தட்ட கொள்கை ரீதியில் ஒரே கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்படும். பாராளுமன்றத்திலையும் சரி, பொது வழியிலையும் சரி, மக்களுக்காக அல்லது ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியாக உருவெடுத்த சுயேட்சை 17 இறங்கிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய குழு இப்பொழுது பஃப்ரா என்கின்ற ஒரு கட்சியாக பதிவு செய்யப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் இதனுடைய கட்சி பதிவுகள் முடிவடையும் அப்படின்னு சொன்னால் இந்த வருடம் இறுதியில், அதாவது டிசம்பர் மாதம் தான் இந்த கட்சிகள் பதிவு செய்து கட்சியுடைய பேர் அங்கீகரிக்கப்படும். இந்த இடத்துல இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் வருகின்ற பொழுது, சகோதரி கௌசல்யா அந்த இடத்தை நிரப்புகின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எப்படி பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தாரோ அதே கருத்துக்களை சகோதரி கௌசல்யா பாராளுமன்றத்தில் முன்வைப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும்
இருக்கிறது. அது வந்து இனி சகோதரி கௌசல்யா பாராளுமன்றத்தில் போய் அவர் எப்படி கதைக்கிறார் அப்படின்றத பொறுத்து தான் நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கருத்துக்களை வர முடியும். இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அவர்கள் இதுவரை காலமும் மக்களுடைய பிரச்சனைகளை தூரத்தில் இருந்து பார்க்கின்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை விடுத்து எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே வந்து நேரடியாக சென்று அங்குள்ள மக்களிடம் அது சம்பந்தமாக அணுகி பிரச்சனைகளை உடனடியாகவே விசாரித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் நேரடியாக பேசி, அது தொலைபேசியாக இருக்கலாம் அல்லது நேரடியாக சென்றோ அல்லது பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்தது மட்டுமில்லாமல் ஒரு இடத்துல பிரச்சனைகளை கேள்விப்படுகிறார். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேள்வி கேட்கின்றார். இதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாரிகள் மட்டத்தில் தனக்கு என்கின்ற பேரை வந்து அவர்கள், அதாவது இந்த அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் டாக்டர் ராமநாதனுடைய பேரை இழிநிலைக்கு உட்படுத்தியது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கின்ற வேலை செய்ய பயப்படுகின்ற வேலை செய்ய பஞ்சிப்படுகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் இப்படி இருக்கின்ற இதை வந்து இப்போ டாக்டர் ராமநாதன் அவர்கள் இந்த அரசியலை விட்டு போகின்ற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்படி என்றால் உடனடியாக தேடப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்கள் இங்கே, டாக்டர் அர்ச்சுனா அவர்களை இங்கே வர சொல்லுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்க சொன்னால் சமூக ஊடகங்கள்லேயும் சரி பொதுமக்கள் பொது வழியிலையும் சரி சொல்கின்ற விஷயமா இருக்குது. டாக்டர் ராமநாதன் அவர்கள் அந்த இடத்துல வந்தால் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடியும் அப்படின்றது அண்மையில் இடம்பெற்ற எத்தனை உதாரணங்கள் நான் ஏற்கனவே என்னுடைய சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தேன். இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தாலும் ஆனால் மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு குரலாக தன்னை முன்னிறுத்தி இருந்தனால இன்று வரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பேசுபொருளாக இருந்தார். சரி, இவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு அடைவதற்கு முன்பதாகவே இவர் பாராளுமன்றத்தை விட்டு போய்விட்டார்னு சொன்னால் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை மாகாண சபை நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பிரச்சனை. எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது மாகாண சபை நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் காலையில் ஒரு செய்தி பார்க்க தோன்றியது மாகாண சபை நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து நான் பார்க்கக்கூடியது மாகாண சபை தேர்தல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அரசாங்கம் இதில் வந்து இரட்டை காய் நகர்த்துகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன சொன்னால் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன அரசாங்கம் இன்று வரை கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இழுபறி நிலையில் இருக்கிறது இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவது. இதில் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு காலத்தில் வந்து எங்களிடம் வந்து பொருளாதார ரீதியாக பிரச்சனையாக இருக்குது, பட்ஜெட்டில் வந்து பணம் இல்லை, மாகாண சபை தேர்தலுக்கான பணம் ஒதுக்குவது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறமாக திருப்பி இல்லை மாகாண சபை தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாணக்கியன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு பிரேரணையை கொண்டு வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சபை தேர்தல் வந்து ஒரு கேள்விக்குறியான தேர்தலாக இன்று வரை இருக்கிறது. சரி, மாகாண சபை தேர்தல் நடக்கல. ஆனால் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் கூட இந்தியா சென்று இந்தியாவினிடம் வந்து அழுத்தங்களை கொடுத்து எப்படியாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் அல்ல மாகாண சபை தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தங்களை கொடுத்துட்டு வந்திருந்தார். ஆனால் அது பெருசாக வெற்றி பெற்றதா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை, அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமாக என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அவரிடம் வந்து கையில் தொழில் இருக்கிறது, கையில் தொழிலை வச்சிருக்கிறாரு. அவர் டாக்டர் ராமநாதன் அப்படின்ற பேரில் எங்கேயோ ஒரு வைத்தியசாலையில் எங்கேயோ இடத்த பணியாற்ற போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய ஒரு அரசியல் நாயகனாக அல்லது அவர் மக்களினுடைய ஊழலை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக அவர் கட்டாயம் பயணிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியில் இருக்கின்ற சகோதரி கௌசல்யா பாராளுமன்றம் சென்றால் அவருக்கான ஒரு செக்ரட்டரியாக செயலாளராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இதர வேலைகளை செய்கின்ற பொழுது அதுக்கான அவருடைய கொடுப்பனவுகள் வரும். அதனால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் போனால் பலருக்கு வந்திருக்கின்ற பிரச்சனை டாக்டர் ராமநாதன் அவர்கள் என்ன செய்வார் அடுத்த கட்டம் அப்படின்னா அது வந்து நாங்கள் அதில் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்று சொன்னால் அவர் 2 மாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 2 வருடத்தில் பாராளுமன்றத்தில் என்னென்ன விடயங்களை சாதிக்க வேண்டுமோ அத்தனை விடயங்களை சாதித்தது மட்டும் இல்லாமல் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆட்டங்காண வைக்கின்ற ஒரு அரசியல் நாயகனாக இருந்தார். அதனால தான் பலர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராமநாதனுடைய வெளியேற்றம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுந்தரப்பினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிறைய பேருக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக அமைகிறது அப்படின்றதே இங்கே மாற்று கருத்து இல்லை. இல்லை, இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த மாதம் 31ஆம் தேதி டாக்டர் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நிலைத்து இருக்கலாமா இல்லையா அப்படின்ற வழக்கு வருகிறது நினைக்கிறேன். அந்த வழக்கு வருகின்ற பொழுது அதில் வந்து 50-50, அதாவது வெற்றியும் பெறலாம் தோல்வியும் பெறலாம். ஆனால் டாக்டர் ராமநாதன் அவர்களை பொறுத்தவரை அவர் சொல்லியிருக்கின்றார் என்னென்னு சொன்னால்
தான் வந்து சரியான முறையில் தான் தன்னுடைய டாக்குமெண்ட், அதாவது வந்து வேலை ரிசைன் பண்ணினதுல இருந்து எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் தான் கொடுத்து தான் நான் நொமினேஷன் போட்டிருந்தேன் பாராளுமன்ற தேர்தலேருந்து. ஆனால் இப்போ இதில் இருக்கிற என்ன பிரச்சனை என்று சொன்னால், டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனாவை வந்து பாராளுமன்றத்திலேருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றது ஆளுந்தரப்பினுடைய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன சொன்னால், தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிறார் டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்கள். தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைக்கின்ற பொழுது தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களிடம் வந்து பெரிய ஒரு ஆதரவை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பது வந்து இவர்களை பொறுத்தவரை ஆளுந்தரப்பை பொறுத்தவரை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்களை வெளியேற்றணும் அல்லது பாராளுமன்றத்தை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்றது அவர்கள் எல்லாருடைய ஒரு பிரச்சனை இருக்கும். அது மட்டுமில்லை, இவருடைய குரலை அழைத்து விட்டால் இப்போ நிறைய விஷயங்களை வந்து தமிழ் மக்களிடம் தெரியாமல் போகும். தமிழ் மக்களிடம் வந்து கொண்டு வேறு செல்வதற்கு வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுந்தமிழ் தரப்போடு நசிஞ்சு அல்லது ஒட்டி கொண்டு போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்களை எதிர்த்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்கள் வெளியில் வருகின்ற பொழுது இது ஆளுந்தரப்பை பொறுத்தவரையிலேயும் எதிர்க்கட்சியில் வந்து ஆளுந்தரப்போடு சேர்ந்து நிற்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இல்லாமல் போவது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாக அமையும். அதையும் வந்து இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தி விடுவேன். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்கள் இந்த பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் போகின்ற பொழுது அல்லது இந்த அவருடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்காமல் போகின்ற பொழுது நிச்சயமாக பாராளுமன்றத்திலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி அவர் தேடப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார். ஏன்னா இந்த 2 வருட காலப்பகுதியில் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற பெருமையும் டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவரிடம் இருக்கும். அவர் இந்த பாராளுமன்றத்தை விட்டு வெளியே போகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வராது. இந்த இடத்துல டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து அவர்களுடைய குரலை அல்லது அவருடைய கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கேட்காத பொழுது அவரை தேடுகின்ற ஒரு வகையில் வந்து மக்கள் இருப்பார்கள். டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்கள் ஒரு தேடப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார். அதே மாதிரி டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து ஒரு சற்று ஓய்வும் தேவைப்படுகிறது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் இந்த ஓட்டக்கால பகுதியிலிருந்து இன்று வரை அவர் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கார். இதனால் அவர் ஒரு சிறிய ஓய்வை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர்வதும் அவரை பொறுத்தவரை நல்ல ஒரு விஷயம். இது சம்பந்தமான அடுத்தடுத்த தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்கிறேன். அதே மாதிரி சகோதரி கௌசல்யா பாராளுமன்றம் செல்கின்ற பொழுது அவர் அங்கே என்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க, என்னென்ன நடவடிக்கைகள் எப்படி பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனா அவர்கள் பேசியது மாதிரி சகோதரி கௌசல்யா பேசுகிறாரா, இல்லை டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனாவை தாண்டி சகோதரி கௌசல்யாவுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதா அப்படின்றது எல்லாமே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கருத்துக்கள் சொல்வது அப்படின்றதை தாண்டி டாக்டர் ராம்நாத் அர்ச்சுனாவுடைய கட்சி இப்போ வந்து ஒரு வலுப்பெற்ற கட்சியாகி கொண்டிருக்கிறது. இது பெரிய ஒரு பிரச்சனையாக பலருக்கிடம் இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாக இன்னும் வீடியோக்களை பகிர இருக்கிறது. நான் அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.